தாவேகா சார்பில் போடப்பட்ட வழக்குகள் என்னாச்சு? கரூர்ல கலவரம் நடக்க காரணமானவங்களை கண்டுபிடிச்சாச்சா? நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு? நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னு நம்மள பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம். நீதிபதிகள் தாவேகா சைட்லயும் அரசாங்கத்து சைட்லயும் இருக்கிற தவறுகளை சொல்லி இருக்காங்க. அதுக்கான விளக்கத்தை கேட்டிருக்காங்க. அதுல சில முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம். தாவேகாவை கேட்ட முக்கியமான கேள்வி, கரூர்ல துக்கமான நிகழ்வு நடந்த இடத்துக்கு ஏன் போல? இதுதான் தலைமை மாண்பான்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் நம்மள பல பேருக்கு தெரியும். அடுத்து அரசாங்கத்தை பார்த்து நீதிபதிகள் கேட்ட 5 கேள்விகள். முதல் கேள்வி, ஹைவேல எதுக்காக அனுமதி கொடுத்தீங்க? இரண்டாவது, விஜய் அவர்கள் பரப்புரைக்கு அனுமதி கொடுத்த கடிதம் எங்க? மூணாவது, அங்க மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தாங்களான்னு செக் பண்ணீங்களா? டாய்லெட் இருந்துச்சான்னு செக் பண்ணீங்களா? நாலாவது, எங்க என்ன நடந்தாலும் அங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அஞ்சாவது, மிக முக்கியமான கேள்வி, அரசியல் பரப்புரைக்கு விதிமுறைகளை உருவாக்குங்க. அதுவரைக்கும் டிவிக்கு மட்டும் இல்லாம எந்த அரசியல் கட்சிகளுக்கும் அனுமதி கொடுக்காதீங்கன்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க என்ன விளக்கம் தர்றாங்கன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.